ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக இதுவாக இப்போ ஃபோர்ட் கொச்சின் ஏரியா ஃபுல்லாக. ஸோ அதில் வந்துட்டு எண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீச் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பரேட் கிரவுண்ட்ஸ், சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச், அப்புறம் டேவிட் ஹால்னு ஒன்று இருக்குது, டச் சிமெட்ரி ஒன்று இருக்குது. அண்ட் திஸ் இஸ் யுவர் பீச் செக்ஷன் ஃபார் ஃபோர்ட் கொச்சின். ஸோ நம்ம ஊர் பீச்சை விட கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. நம்ம ஊர் பெச நகரே பரவாயில்ல இந்த ஏரியாவுக்கு. ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக இது தான் உங்களுக்கு இந்த ரோட் சைடு கடை. சும்மா வந்து இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது, வாக்கிங் ஏரியா மாதிரி, அவ்வளோதான். உங்களுக்கு இங்கே மெயின்டைன் பண்ணலை, கொஞ்சம் நாரும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் ஃபுல்லி கமர்ஷியலைஸ்டு பீச்சாக இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ உங்களுக்கு இதாக இல்லை, லைக் இட்ஸ் நாட் தட் கிரேட். நம்ம ஊர் பீச்சை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி இது பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். என்ன கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், மேபி ஒரு வந்தோம் இந்த ஊர் பீச்சை பார்த்தோன்ட்ருக்கும். அதெல்லாம் எதுவும் கவ்வின்லாம் போவேன். ஸோ அந்த ஃபோர்ட் கொச்சின் பீச் கிட்ட இந்த ஹாட் ஸ்பாட் ரெஸ்டாரண்ட்டு ஒன்று ரீசெண்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே ட்ரை பண்ணுறதா பண்ணுங்கள். பட் அது பியூர்லி மோஸ்ட்லி நான்வெஜ் தான். ஸோ நான்வெஜ் பிரியர்கள் வரலாம். வெஜ் பிரியர்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் பக்கத்துலேயே அங்கேயே ஒரு கஃபேவும் வச்சுருக்கான். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை தட் அவுட். இல்லைன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் நீங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே வந்து நான் பார்த்ததில் ஐ ஜஸ்ட் ஹேட் ஹியர் லைட்டாக சப்பாத்தி அப்படி சாப்பிட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் கிட்டே இருக்குது. ஃபெர்ரிலெலாம் போகலை, பட் சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் கிட்ட சின்னதாக ஒரு கடை தெரு மாதிரி இருக்குது. ஃபெர்ரி ரைடெலாம் போகல, பட் ஸ்டில் இங்கே ஃபெர்ரி இருக்குது. அந்த சின்னதாக க்ரூஸ் போகணுங்கிறவங்க ஈவினிங்கில் போகலாம். 2 பேருக்கு 2500 சொல்கிறாங்க. ஈவினிங் சன்செட் பார்த்துட்டு அப்படியே ஃபுல் சிட்டி வியூ மாதிரி. ஈவினிங் 6 o'clock 6 மணிக்கு போயிட்டு நைட் ஒரு 7-7:30 வரைக்கும் இருக்குமா. இதுதான் அந்த நெட்டு. பட் இன்றைக்கி நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா வந்துட்டு நேற்று நைட் இங்கெல்லாம் செம்ம மழை அடித்து ஊற்றிருக்கு. எங்கேயாவது மழையில் மாட்டினோன்னா வச்சு செஞ்சிடும் நம்மளெல்லாம். ஸோ அதனால் ஃபெர்ரி ரைடை விட்டுட்டு மோஸ்ட்லி தரையோடையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஃபெர்ரி ரைடெலாம் போகாமல். ஸோ என்னென்னா அந்த சைனாக்காரங்களாம் இங்கே வந்தப்போ ஃபிஷ்ஷிங்காக இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அது தொங்க விட்டதை அப்படியே இங்கே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் அப்படின்னு பேர். பட்டு என்ன பிரச்சனைனா இங்கே இவங்க தண்ணிலாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கிட்டக்க போகிறதுக்கு யோசனையாக இருக்குது. பட் ஸ்டில் இங்கே இந்த போட் ரைடு எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்க்குறேன். கிடச்சிதுன்னா நான் அந்த போட் ரைடும் போயிட்டு கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஏதோ அந்த காலத்தில் லைட் ஹவுஸா பாய்லரா என்னன்னு தெரியாத ஒரு இது வச்சுருக்கானுங்க. இட்ஸ் கீ டைம். ஸ்கீன்னு சொல்லிட்டு ஏதோ நல்லா இருக்கும் போல் தெரில. நிறைய ஆடு போட்டிருக்காங்க இதுக்கு. ஐஸ்கிரீம்ஸ். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் பார்த்தேன். என்னென்னா வந்துட்டு ஐஎன்எஸ் துரோனா இங்கே இருக்கா. ஸோ அப்படியே வந்தப்போ தான் இந்தியன் நேவி அண்ட் மேரிடைம் மியூசியம் இருக்குன்னாங்க. உள்ளே என்டர் ஆகிட்டேன். ஸோ இங்கே ஒரு கேஃபடீரியா கூட இருக்குது. அண்ட் 2-3 பங்கர்ஸில் வந்துட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் நேவி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 1930s பிரிட்டிஷர்ஸால் கட்டப்பட்ட பங்கர்ஸாக. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஷோவும் இருக்குமா, கண்டினியூஸ் ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்றாங்க. ஸோ உள்ளே போய்கிட்டு இருக்கேன். அண்ட் இங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு என்னன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபைண்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்துட்டு ஒரு 6 inch கன்னோட ஃபிட் பண்ணுவாங்களாம். அண்ட் ஐஎன்எஸ் துரோணாச்சாரியா இங்கே இருக்குது. பெர்மிஷன் கிடைக்கல எனக்கு கொச்சினில் போயிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸாக 1930s பிரிட்டிஷர்ஸால் கட்டப்பட்ட பில்டிங் அது. ஸோ அந்த பங்கரை தான் வந்துட்டு இப்போது நேவிலேருந்து மியூசியமாக வச்சு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி. இது வந்துட்டு 40 and 60 கன் பாஃபர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ கேலிப்ரேஷன்ஸ் 40 mm and 60 mm ஷாட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கலாமா. ஸோ இதோட ரேஞ்சு 4 கிலோமீட்டரா. அண்ட் இதோட கெப்பாசிட்டி 120 rounds per minute. ஒரு நிமிஷத்துக்கு 120 bullets வந்துட்டு ஷூட் பண்ணுமா இது. ஸோ இட் இஸ் ஆசம். ஸோ இங்கெல்லாம் அந்த பிஸ்டல்ஸ் இருக்குது. அண்ட் என்னென்ன பேட்ஜஸ் இருக்குங்கிறது இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் அந்த என்னென்ன பேட்ஜஸ் எப்படி இருக்குங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த இது பார்க்கலான்னு போகிறேன், டாக்குமெண்ட்ரி. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன மெடல்ஸ் இருக்குன்ட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பூர்வி ஸ்டார், ரக்ஷா மெடல்னு இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா லாங் சர்வீஸ் அண்ட் குட் கான்டாக்ட்னு சொல்லிட்டு என்னென்ன மெடல்ஸ் இருக்குன்ட்டு இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு என்னென்ன பிரசிடென்ஸுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் ரத்னா, பரம்வீர் சக்ரா, இது எந்த ப்ரையாரிட்டியில் வரும், என்ன அந்த அந்த எந்த ரேங்க் அது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் ரத்னா தான் ஹையஸ்ட் அவார்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா, பத்ம விபூஷன் அந்த மாதிரி. ஸோ அது எந்த ப்ரையாரிட்டி ஒரு எந்த ரேங்கிங்கில் இருக்குங்கிறது வந்துட்டு இங்கே இருக்குது. அண்ட் ஹியர் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ரைஃபிள்ஸ் தட் வர் யூஸ்ட் இன் வேர்ல்ட் வார் டைம். ஸோ வேர்ல்ட் வார் டைம். அண்ட் இது வந்துட்டு 2 பாம்ஸ் அங்கே இருந்தது டைமில் யூஸ் பண்ணது. அண்ட் தீஸ் ஜாப்பனீஸ் வாட்ஸ் விச் ஆர் தேர் அண்டர் இது வித் த இந்தியன் நேவி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் 2 ஆஃப் த மியூசியமில் இருக்கேன். அண்ட் இது வந்துட்டு இது மோனோஸ்கோப்பில் வரைஞ்சதுன்றாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேல்ஸ் வந்துட்டு அந்த கப்பல் ஓட்டுறது யூஸ் பண்ணுறதுல அது வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் ரைட் நோ ஐம் அட் ஃபேஸ் 2. அந்த டாக்குமெண்ட்ரியோட கிளிம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. And you can at any time just go and sit there and watch the documentary that is being relayed at that point in time. ஸோ ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு போர்ட் ஆஃப் கேலிக்கட் 16th century இப்படி தான் இருந்துச்சா.
அண்ட் இது வந்துட்டு பாம்பே ஹார்பரா. ஸோ அதோட ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க ஃபேஸ் 2ல். இது வந்துட்டு பேப்பூர்னு ஒரு இடத்துல முன்னாடிலாம் அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸில் கட்டின கப்பல் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒவ்வொரு டைப் பேர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது கேல்பர்ட், ஃபாத்தேமரி, இது வந்துட்டு மஞ்சி, அண்ட் இது வந்துட்டு டங்கியா. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்தியன் நேவியோட சிம்பிளாக என்னன்னு தெரியல, ராயல் இண்டியன் நேவியோட க்ரெஸ்டாக இது. அண்ட் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் மால்வன் முல்கின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. லைக் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இட்ஸ் லைக் an awesome stuff. The OG god of Indian Navy, INS தல்வார். செம்ம பழைய ஷிப்பு, ஆனால் வந்துட்டு வேறு லெவலில் சர்வ் பண்ணிச்சு இந்தியன் நேவிக்கு. ஆக்சுவலாக INS தல்வார் அல்டிமேட் மாடல் ஆக்சுவலாக இது. அண்ட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா INS டெல்லி இருக்குது. அண்ட் யூ ஹேவ் நேவி ஹெலிகாப்டர் ஓவர் தேர் வித் ஆன்டி-ஏர்க்ராஃப்ட் இது கன்ஸ் லைனாக டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. இது வந்துட்டு அண்டர் வாட்டர் மைனா. இது என்னென்னமோ இருக்குங்க. டைவிங் பெல். டு பி ரியலி ஆனஸ்ட், நான் இது இப்படி இங்கே இருக்கும்னு நான் எதிர்பார்க்காம வந்தது இது. ஆக்சுவலாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விசிட்னு தான் சொல்லணும் இது. பட் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். பட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ சம்ஹவ் INS துரோணாச்சாரியாவை பார்க்க போயிட்டு இங்கே நான் வந்து பார்த்துருக்கேன். நான் யாரும் என்கிட்ட சொல்லலை இது இருக்குன்ட்டு. பட் ஐ வுட் ஹெவிலி ரெக்கமெண்ட் யூ கைஸ் டு கம் அண்ட் விசிட் திஸ் நேவல் மேரிடைம் மியூசியம். ஆக்சுவலி இதுதான் நான் தங்கி இருக்கிற ஹோட்டல். ஆக்சுவலாக இப்போ தான் நான் ரூம்குள்ளேயே ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரேன். ஸோ வெளில இப்படி ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே உங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க. லைக் ஒரு சின்னதாக பெட்ரூம் அண்ட் டாய்லெட். அங்கே பாத்ரூம் கம் டாய்லெட்டு சின்னது தான். பட் யூ வில் ஆக்சுவலி ஃபைண்ட் இட் மோர் கன்வீனியன்ட். அண்ட் இங்கே ஒரு இது உங்களுக்கு ஒரு டிவியும் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இது சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது மொத்தம் 2 டைப் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஒன்று, டீலக்ஸ் ஒன்று. எனக்கு ஸ்டாண்டர்ட் ரூம் தான் கிடச்சிது, பிகாஸ் நான் புக் பண்ணது லேட்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் ரூம் தான் கிடச்சிது. ஸோ அதுதான் இங்கே தான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஏரியா. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா சமைச்சு கொடுப்பாங்க நைட்டுமே. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அவைலபிள். ஸோ காலையில் 8:30லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ரெஸ்டாரண்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் அங்கே போட்டிங் இன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ நடக்க போகுது போல். ஸோ அது என்ன இதுன்னு தெரில. பட் ஐ ஸ்டில் ஃபைண்ட் இட் அவுட். போட்டிங் ஏதோ ஆப்ஷன் இருந்தால் இன்றைக்கி போகலாமான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு பார்க்குறேன். பட் நோ கமிட்மெண்ட்ஸ் அங்கே. பட் இதுக்கப்புறம் வந்துட்டு இட்ஸ் அ பிட் ஆஃப் அ பர்சனல் டைம். லூலு மால் போயிட்டு சுற்றிட்டு அங்கே ஏதாவது உருப்படியாக இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டு வரலான்ட்டு ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஐ வில் ஃபைண்ட் அ பிட் லேட்டர். அண்ட் திஸ் இஸ் இட் ஃபார் டுடேஸ் எபிசோட். லூலு மால் காட்டலை, ஏன்னா அது மட்டுமே ஒரு எபிசோடாக இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு போர் அடிச்சிஃபை யூ. அதனால் வந்துட்டு லூலு மால் நீங்கள் நிறைய கவர் ஆனதுனால நீங்கள் இது பண்ணிக்கலாம். எனிவேர் யூ கேன் ஃபைண்ட் இட். பட் சும்மா போயிட்டு சுற்றிட்டு வரலாம். ஏன்னா ஈவினிங் 3:15 ரூமுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஈவினிங் அப்படியே அங்கே லூலு மால் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு சின்ன பிளானு. ஸோ இட்ஸ் டன் ஃபார் டுடே. நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி திருப்பனந்தாள் ஹில் பேலஸ் போயிட்டு அங்கேருந்து கொல்லம், முன்ட்ரோ ஐலண்ட் போயிட்டு கொல்லம். ஸோ நாளைக்கு கவர் பண்ணுறேன். இன்றைய நாள்